பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்ப சௌந்தர்யா பணப்பெட்டி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கு அவங்க என்ன ட்ரை பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இப்ப வெளில வந்திருக்குது. சொல்லப்போனா ரூ. 50,00,000 பண அமௌண்ட் இருக்குல்ல, அதாவது வின்னிங் அமௌண்ட். அதுல வைக்கக்கூடிய பணத்த அமௌண்ட் வந்து கழிச்சுட்டு தான் வெற்றியாளருக்கு மீதி பணத்த குடுப்பாங்க. அப்படி பார்த்தா ரூ. 50 பணத்த ஃபர்ஸ்ட் முத்து எடுத்துட்டாரு. மீதி இருக்க அமௌண்ட் வந்து பரிசு தொகை. இதுல இன்னொரு செய்தி என்ன வந்திருக்குன்னா, நேத்து நடந்த விஷயங்கள் இன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆகும். அத பொறுத்து ரயான் வந்து ரூ. 2,00,000 பணப்பட்டி வைக்க போறதாவும், அத வந்து அவர் ஓடி போய் எடுத்துட்டு திரும்பி வீட்டுக்குள்ள வந்துட்டாரு அப்படிங்கிற மாரி தகவல் கிடைச்சிருக்குது. ஆக மொத்தத்துல ரூ. 2,50,000 வந்து முத்து அப்புறம் ரயான் 2 பேருமே எடுத்துட்டாங்க. மீதி இருக்கக்கூடியது ரூ. 47,50,000. இதுதான் வின் ஆகக்கூடிய நபருக்கு கொடுக்கக்கூடிய பரிசு தொகையா இருக்கும். இருந்தாலும் இந்த ரூ. 2,50,000 நிக்க போறது கிடையாது. மறுபடியும் ஏதாவது 3,00,000மோ, 5,00,000மோ இல்ல ஒரு 10,00,000 கூட வைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா போன சீசன்ல 14,00,000 வரைக்கும் சூட்கேஸ்ல பணம் வச்சாங்க. ஆனா பணம் எந்த அளவுக்கு அதிகமா வைக்கிறாங்களோ அத பொறுத்து டிஸ்டன்ஸ் அதிகமாகும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரூ. 5,00,000 பணம் வைக்கிறாங்கன்னா, அதுக்கு வந்து 30 மீட்டர்லாம் வைக்க மாட்டாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 100 மீட்டர், 150 மீட்டர் வைப்பாங்க. அது ரயான், முத்து இது மாரி ஃபாஸ்ட்டா ஓடி போகக்கூடிய நபரா இருந்தா கண்டிப்பா எடுத்துட்டு உள்ள வந்துரலாம். இப்ப சௌந்தர்யா, ஜாக்லின், இன்னொரு பக்கம் பவித்ரா இவங்கலாம் வந்து போகும்போது வேகமா போயிடலாம். ஆனா வரும்போது பணப்பெட்டிய தூக்கிட்டு அவ்வளோ வேகமா திரும்ப வர முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் தான். ஒரு பக்கம் ஜாக்லினுக்கு ஒரு ஏமாற்றம் இருக்கு. அதாவது 100 நாட்கள் வந்து ஓட் போட்டு மக்கள என்ன உள்ள உட்கார வச்சிருக்காங்க. இதுவரைக்கும் நான் அவங்களுக்கு எதுவுமே செஞ்சதில்ல. இத நான் உள்ள ரிஸ்க் எடுத்து செய்யலாமான்னு பார்க்குற மாரி சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் சௌந்தர்யா வந்து ஒரு வேள பணத்தொகை அதிகமா வைச்சு, நான் போய் எடுத்துட்டு வரேங்கிற முடிவுக்கு வந்தாங்கன்னா, சௌந்தர்யா ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஹாப்பி தான். கட்டாயம் சௌந்தர்யா போனா, குறைஞ்சது ஒரு ரூ. 5,00,000 அமௌண்ட் குறையாம தான் அவங்க போவாங்க. ஏன்னா ரிஸ்க் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒருவேள 1 செகண்ட் வித்தியாசத்தோட அவங்க உள்ள வராம விட்டுட்டாங்கன்னா கூட, அந்த ரூ. 5,00,000 பணத்தோட அவங்க திரும்ப போயிறணும். இது மாதிரி பல காம்ப்ளிகேஷன்ஸ் இதுல இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஒருவேள பணப்பெட்டியில தொகைய அதிகமா வச்சு, அத சௌந்தர்யா எடுக்கிறதுக்கான ரிஸ்க் எடுத்தாங்கன்னா, அவங்க ஃபேன்ஸ் வந்து எந்த அளவுக்கு எமோஷனலா ஃபீல் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்க பிஆர் வைக்கிறாங்க, வைக்காத அடுத்த விஷயம். ஏதோ ஒரு விஷயம் வந்து சௌந்தர்யா கிட்ட மக்களுக்கு பிடிக்க போய் தான், கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு மேல சௌந்தர்யா வீட்ல வச்சிருக்காங்க. என்னதான் பிஆர் ஒர்க்க பார்த்தாலும், மக்களோட சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தான். சோசியல் மீடியா யூஸ் பண்றவங்களுக்கு பிஆர் ஒர்க்னா என்னன்னு தெரியும். ஆனா எவ்வளோ மக்கள் வீட்ல இருக்கக்கூடியவங்க, சோசியல் மீடியா யூஸ் பண்ணாதவங்க சௌந்தர்யாவுக்கு ஓட்டு போட்டு தான் இத்தன நாள் உள்ள உட்கார வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கெல்லாம் ஒருவேளை பணப்பெட்டிய எடுத்துட்டு சௌந்தர்யா உள்ள வந்துட்டாங்கன்னா சந்தோஷம். இல்ல போகக்கூடிய பணப்பெட்டிய எடுத்துட்டு திரும்ப வர்றதுக்கு அவங்க தவறிட்டாங்கன்னா, கட்டாயம் அந்த அமௌண்ட்டோட சௌந்தர்யா வெளில போற விஷயம் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒருவேளை இவ்ளோ அமௌண்ட் வச்சுட்டு அத எடுத்துட்டு உள்ள வந்தாலும் சரி, வராட்டியும் சரி, அவங்க போறது பெட்டரா இருக்கும் அப்படின்னா, அது என்ன அமௌண்ட் சொல்லுவீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.